வணக்கம் கூறி இன்னைக்கு இதே இடத்துல ஒரு பிஜேபி கூட்டம் போட்டிருந்தா வெறும் இந்துக்கள் மட்டும்தான் கூடியிருப்பாங்க. அதுவே ஒரு அதிமுக கட்சி சார்பில் கூட்டம் போட்டிருந்தா ஒரு சிலர் மட்டும்தான் கூடியிருப்பாங்க. ஆனா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் சொல்லிட்டு 3 மதங்களும் கலந்து எல்லாரும் ஒரே மக்களாக கூடியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. இப்பொழுது பெரியதாக பேசப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மும்மொழி கொள்கை. என்கிட்ட சில பேர் கேட்கிறாங்க, இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி கட்டாயம் இல்லையே, அப்புறம் ஏன் நீங்க அதை ஹிந்தின்னு சொல்லி எதிர்க்கிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். ஆங்கிலேயர்கள் 1947க்கு முன்னாடி நம் நாட்டுக்குள்ள வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முலாம பூசிக்கிட்டு நம் நாட்டுக்குள்ள வந்தவங்க நம் நாட்டை அடிமைப்படுத்தி நம் தமிழர்களை அடிமைப்படுத்தி நம்மளை ஆண்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முலாம பூசிக்கொண்டு நம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இன்று இந்த இந்தியை திணிக்க முயல்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை.